ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கனிக் கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எங்கள் மாடி தோட்டத்தில் வந்து அழகாக வந்து பூக்கள் பூத்துருக்குது. என்ன பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லெமன் வைனுன்னு சொல்லுவோம்ல, அந்த பூக்கள் வந்து இன்றைக்கி வந்து பூத்துருக்காங்க. ஸோ அதுவும் ப்ளஸ் வந்து வேறு என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் எப்படி அழகழகாக பூத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பழச்செடிகளில் உள்ள பூவு, காய், பழங்கள் இதையெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் ஈஸியாக வளர்க்கக்கூடிய பிளான்ஸாக இருக்கும். ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கும் ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ் வந்து மாடி தோட்டத்தில் வளர்க்கணும் அப்படின்னு உள்ளவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நம்ம வந்து லெமன் வைன் வந்து இதுக்கு முன்னாடி ஈல்டு எடுத்தப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ. செமையான ஒரு ஈல்டு கிடச்சிது. இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்பு வந்து நமக்கு வந்து பூக்கள் பூத்துருக்காங்க. பாருங்கள், ஒரு பூ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாகவுமே, இந்த கிளை ஃபுல்லாகவுமே இப்படி பஞ்சாக பூ பூத்துருக்குது. எப்போவுமே மொத்தமாக பூ பூப்பாக்கா. இப்போ ஒரு 2 வாட்டியாக வந்து 2 ஸ்டெப்பாக பூ பூக்குறாங்க. இந்த வாட்டி அநேகமாக ஒரு 3-4 ஸ்டெப்பாக பூ பூப்பாங்க போல் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து இங்கே பாருங்கள், பூ பூத்தவங்க வந்து காயாக மாறி இருக்காங்க. அது என்னென்னா ஒரு பூச்சி தொந்தரவு வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த பூக்கள் எல்லாம் வந்து நாளைக்கு பூப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம், அப்டேட் கண்டிப்பாக கொடுக்க மறக்க மாட்டேன், கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த லெமன் வைன் பிளான்ட் வந்து எங்ககிட்ட வந்து இப்போ சேல்ஸுக்கு அவைலபிளாக இல்லை. ஸோ வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்க. நாங்களும் கேட்டு வச்சுருக்கோம், எங்களுக்குமே சேல்ஸுக்கு கிடைக்கல. ஸோ கிடைச்சா கண்டிப்பாக நான் வந்து சேல்ஸுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுலேருந்து ஒரு பெரிய கடையாக வந்து இங்கே பாருங்கள், பல்காக வந்து அந்த மொட்டு வச்சுருக்குது. அந்த மொட்டு வச்சுருக்க அந்த இலை கூட பாருங்கள், ஃப்ளவர் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம ஸ்டார் ஃப்ரூட் பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியெல்லாம் ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸில் வந்து பூக்கள் பூக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் ஒரு பிளான்ட்டாக வளர்த்து பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வந்து நீங்களும் இந்த மாதிரி வளர்த்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டத்துலேயே வந்து ஸ்டார் ஃப்ரூட் பிளான்ட் வந்து சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. 200 ருபீஸுக்கு பூவோட பிஞ்சோடையுமே பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து காண்டாக்ட் நம்பர், ஃபர்தர் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ வந்து எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு பாருங்கள். பூ மட்டும் இல்லை, நமக்கு வந்து ஸ்டார் ஃப்ரூட்டே வைக்க ஸ்டார்ட் ஆகியாச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆல்ரெடி 2-3 பேர் வாங்கி அவங்களுக்குமே வந்து ஈல்டு எடுக்கவும் ஸ்டார்ட் ஆகியாச்சு. ஒரு சிலர் வந்து அந்த பழத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்து இப்போ இந்த ஸ்டார் ஃப்ரூட்டில் வந்து பிஞ்சி பூவு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்தபடியாக நம்ம வந்து எந்த பிளான்ட்டை பார்க்குறோன்னா, நம்மளோட செரியோட பூ பாருங்கள், குட்டியாக கம்மல் மாதிரி இருக்கும். அழகாக க்யூட்டாக பூ பூத்துருக்காங்க. இது ஒரு மொட்டு பூவு. காய் ஃப்ரூட் எதுவும் இருந்த மாதிரி இல்லை, காய் தான் இருக்குது நிறைய. பாருங்கள், இதுக்கு முன்னாடி நீங்கள் ஹார்வெஸ்ட் எல்லாம் பண்ணப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இந்த செரி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஸ்வீட்னஸ் எதுவுமே தெரியாமல் தான் இருந்துச்சு. இப்போ வந்து வர வர கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்குது. ப்ளஸ் வந்து அதோட டேஸ்ட் வந்து நம்ம ப்ளம்ஸ் ஃப்ரூட் வந்து இனிப்பாக சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ சேம் ப்ளம்ஸ் டேஸ்ட்டு கொடுக்குது. ஸோ வந்து இந்த செரி வந்து ப்ளம்ஸ் ஃபேமிலியை சேர்ந்த செரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நார்மல் மற்ற செரி இல்லை, அவ்வளோதான். இதில் வந்து இப்படி அழகாக பூக்கள் பூத்து காய் பிஞ்சோடு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து நமக்கு மல்பெரி தான். மல்பெரியில் வந்து நமக்கு வந்து எந்த பூக்கள் எதுவுமே பூக்காது. ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம கட் பண்ணி விட்டதுமே காய்கள் தான் வைக்கிது. லாங் மல்பெரி தான், பட் ஆனால் இப்போ வந்து வர வர ஷார்ட் மல்பெரி ஆகுது. எதுனாலன்னு தெரில. இதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி விட்டப்போ நிறைய மல்பெரி வந்துருந்துச்சு, ஆனால் இந்த டைம் இல்லை. அடுத்தது இந்த மல்பெரியில் பாருங்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் லாங்காக இருக்குது இந்த மல்பெரி பிளான்ட்டில். இதுலேயுமே ஒரு கிளையில் தான் காய்ச்சிருக்குது, வேறு எங்கேயுமே காய்க்கல. இங்கே பாருங்கள், சர்ப்ரைஸ்லி நமக்கு ஒரு பழம் ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், மல்பெரி காமிக்கிறேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுலேருந்து லாங்காக வருமாமா, பாகிஸ்தானி மல்பெரி. இந்த மல்பெரி இது பிளான்டோட நேமு லாங் மல்பெரி. ஒயிட் மல்பெரின்னு சொல்லுவாங்க, ஒயிட் மல்பெரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா
இது வந்து காய்க்கும்போது க்ரீனாக காய்க்கும். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு பியோர் ஒயிட் கலரில் இருக்கும். அப்புறம் நம்ம வந்து பழுத்துடுச்சுன்னா லைட் எல்லோயிஷ் கலரில் சேஞ்ச் ஆகும். பாருங்கள் க்யூட்டாக அழகாக இதாக இருக்குது. அடுத்தபடியாக நம்மக்கிட்ட வந்து இருக்கிற பிளான்ட் வந்து நம்ம பார்படோஸ் செரி. இதுக்கு முன்னாடி நிறைய பூக்கள் பூத்துச்சு. பூத்து அந்த டைமிங்கில் வந்து நான் வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். அந்த மழை தூத்தலில் வந்து எல்லா பூவுமே போயிடுச்சு. நமக்கு வந்து ஒரே ஒரு பிஞ்சு அழகாக சூப்பராக பிடிச்சிருக்குது. இந்த பார்படோஸ் செரி பிளான்ட்டுமே நம்ம மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்கலாம். இங்கே பாருங்கள் தண்ணி கேனில் தான் நான் வச்சுருக்கேன். இந்த பிளான்ட்டுமே நம்ம தோட்டத்தில் சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒன்லி 50 ருபீஸுக்கு சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்தபடியாக வந்து நம்ம காந்தாரி மிளகு, அது எப்பவும் போல் நிறைய காய்ச்சி தான் இருக்குது. அப்புறம் வந்து அத்தி செடியில் பழம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பழம் பழுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வலைக்குள்ளே இருக்குது. நான் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணலை, ஏன்னா வந்து இது இன்னும் கொஞ்சம் கூட பழுக்கும். இப்போ பழுத்தோன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கும். இன்னும் பழுத்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஸ்வீட்னஸாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணலை. அத்தி செடியுமே நம்ம ஈஸியாக மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி தண்ணி கேன் இல்லைன்னா பெயிண்ட் பக்கெட்டில் வளர்த்துலாம். அதுவுமே நம்ம கார்டனில் சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது 120 ருபீஸுக்கு. இன்னுமே இங்கே பாருங்கள், இங்கேயும் அத்திப்பழம் பழுத்துருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலை, உங்களுக்கு காமிக்கிறேன் அத்தி செடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒன்லி வெஜிடபிள் வேஸ்ட்டு, அப்புறமா வந்து கவுடங் தான் கொடுக்குறோம். ஸோ வந்து இதையுமே நீங்கள் ஈஸியாக வளர்த்தலாம். எந்த சைஸில் எல்லாம் பிளான்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத அடுத்த அப்டேட் நான் வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக. அடுத்ததாக வந்து நம்ம டேபிள் ஆரஞ்சு, அதுவும் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இதுவுமே நம்ம தோட்டத்தில் சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒன்லி 50 ருபீஸில் அவைலபிளாக இருக்குது. எவ்வளோ காய் காய்ச்சிருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம வந்து ஒரு செடி வாங்கி வச்சாலே போதும், நிறைய காய்க்கும். பட் வந்து எல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக காய்க்கிறாங்க, அந்த மாதிரி போயிட்டுருக்குது. இது வந்து ஒரு 3 ஸ்டெப்பாக எனக்கு வந்து பூ வந்து பிஞ்சு பிடிச்சிருக்காங்க. 3 தரத்தில் இருக்குது. ஒரு தரத்தில் உள்ளது இன்னும் ஒரு 2 வீக்ஸுக்குள்ளே ரெடி ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த தரத்தில் உள்ளது நமக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜில் ரெடி ஆகும். லெமனுக்கு பதிலாக இந்த கொளுத்துற வெயிலுக்கு வந்து நம்ம ஜூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெமனுக்கு பதிலாக நம்ம வந்து எல்லா ரெசிபிக்குமே யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக வந்து நம்ம வந்து இன்னொரு செடியுமே இங்கே இருக்குது நமக்கு. இங்கே பாருங்கள், அதில் வந்து நிறைய பூக்கள் வந்து அழகாக பூத்துருக்காங்க. நிறைய பூக்கள் இருக்குது. வெயில் ரொம்ப இருக்கிறனால நம்மளால் அதை வந்து ரொம்ப காமிக்க முடியல. நிறைய பூக்கள் ஃபுல்லாகவுமே அவ்வளோ பூக்களாக தான் இருக்குது. செடி ஃபுல்லாகவுமே பூக்கள் தான். பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது பூக்கள், நிறைய பூக்கள். இதெல்லாம் சேர்ந்து மொத்தமாக காய்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்ததாக நம்ம இந்த பிரிஞ்சால் கத்தரிக்காய் வழுதனங்க செடியில் வந்து இப்போ காய் எதுவுமே இல்லை. அடுத்ததாக நம்ம தோட்டத்தில் வந்து இப்போ நிறைய காயோடு இருக்குது லெமன் தான். லெமனும் இப்போ சேல்ஸுக்கு அவைலபிளாக இல்லை. வேணும்னு கேட்டால் நம்ம வந்து சேல்ஸுக்கு கொண்டு வரலாம். லெமன் வந்து இந்த ஒரு லெமன் பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது, இந்தாவும் ஒரு லெமன் பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. வேறையும் நிறைய லெமன் வச்சுருக்குது. இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். பட் வந்து நான் லெமனோட தான் பிளான்ட் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் எனக்கு லெமன் காய்க்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சுது. காய்க்க ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அப்பப்போ நமக்கு வந்து ஈல்டு கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. அவ்வளோதான் நம்ம எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற பழச்செடியில் வந்து பூ பூத்துருக்குது, காய் காய்ச்சிருக்கிறது எல்லாமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வந்து உங்களுக்கு பிளான்ஸ் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ண மறக்காதீங்க. காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்னென்ன சேல்ஸுக்கு இருக்கோ நம்ம வந்து அதெல்லாம் வந்து கொரியர் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். டட்டா, பை பாய்.